சூப்பராக இது போல் இட்லி செஞ்சு இது மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அருமையான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு தண்ணி சட்னி. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் நம்ம வதக்கிறதுக்காக மட்டும்தான் 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். 2 பெரிய வெங்காயம் சும்மா ரஃபாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் சட்னி பண்ணுறோம், அதுக்கேற்ற போல் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது போல் 4 பல் பூண்டு, ஒரு குட்டியாக இந்த மாதிரி சின்ன சைஸில் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து அதிகமாக வேணாம், பூண்டை விட கம்மியாக சேர்த்துக்கணும். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம சட்னியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னின்னு சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு சட்னி அரைச்சி நல்லா தண்ணியாக இட்லியில் ஊற வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எல்லாம் கருகிற அளவுக்கெல்லாம் வதக்கக்கூடாது. அந்த பச்சை வாடை போகிறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம வந்து வதக்கிக்கணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதாவது கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பக்குவத்தில் வதக்கினா போதும், ரொம்ப வதக்கக்கூடாது. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ சட்னிக்கு வதக்குனதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தேங்காய் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கக்கூடாது, பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம், அரை கப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துலாம். பொட்டுக்கடலையை வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கக்கூடாது. வதக்குனிங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் இந்த மாதிரி பச்சையாகவே போடுங்க, அப்போ தான் அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி, நல்ல தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நம்ம கெட்டியாக இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ரோட்டு கடைகளில் பார்த்தீங்கன்னா தண்ணி சட்னி வந்து கலர் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்காக தான் நான் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் ஒன்றா சேர்த்து போட்டேன். உங்களுக்கு வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரமிளகாய் சேர்க்க தேவையில்லை. இல்லை கலர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ரெண்டையுமே சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து கலருக்காக தான் நான் கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து. சட்னி தாளிக்கிறதுக்கு நிறைய பேர் என்னென்னா நிறைய கடுகு உளுந்து சேர்த்துக்குவாங்க. அந்த அளவுக்குலாம் வேணாம், கொஞ்சமாக சும்மா நம்ம கையில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். நம்ம சட்னி அதிகம் செஞ்சோம்னா அதிகமாக சேர்க்கலாம். நம்ம செய்கிறது கொஞ்சம் பேருக்கு, அப்படி இருக்கிறப்போ நம்ம கொஞ்சமாகவே எண்ணெயில் கடுகு போட்டுக்கிட்டால் போதும். அதே போல் கடுகை வந்து நல்லா பொரிய விடுங்க, அப்போ தான் அது வந்து டேஸ்ட், அந்த மனம் நல்லாயிருக்கும். நீங்கள் கடுகை அந்த பொரிய விடாமே மற்ற பொருள்லாம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த கடுகு நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு அது ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால கடுகை வந்து நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், சும்மா ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம சட்னியை இதே கடாயில் தான் ஊற்ற போகிறோம், அதனால தான் நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே வந்து அந்த கருவேப்பிலை வதங்கிடும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கே பாருங்கள் எவ்வளோ கடுகு இருக்குது பாருங்கள். இப்போ இதில் சட்னியை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி. இதுக்கு மேலே சட்னியை வந்து நம்ம கொதிக்க வைக்கிறதோ இல்லை கெட்டியாக்கணுமோ இந்த மாதிரியெல்லாம் இல்லை. இதுக்கப்புறமா பச்சையாக தான் இருக்கணும், கொதிக்க வச்சிடக்கூடாது. அந்த பாத்திரத்தில் சூடு இருக்குது, அவ்வளோதான். இப்போ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி வேணால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி சேர்க்குறது வந்து நம்ம விருப்பம்தான், அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குறேன் அப்படின்றக்காக நீங்களும் நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பாருங்க, அவ்வளோதான், சூப்பரான ஒரு தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கவே கூடாது, டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இது போல் இட்லி செஞ்சு இது மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அருமையான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு தண்ணி சட்னி. இன்னும் கூட தண்ணி சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப இதாக தான் இருக்குது. இது போல் இட்லி பண்ணிவிட்டு சுட சுட ஆவி பறக்க இட்லி போட்டு இது போல் நல்லா தண்ணியாக சட்னி இட்லி முழுக்க ஊற வச்சு அப்படியே சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும்.